ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டீல் அண்ட் வுட் ஃபர்னிச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கஸ்டமரோட ஒரு ரிப்பேர் ஒர்க், அதாவது கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேர்ன் டேபிள் வுட் பீஸோடு அட்டாச் பண்ண மாதிரி இருந்தது. டைனிங் டேபிளில் வைக்குது, அது வந்து சரியாக ரொட்டேட் ஆகலை அப்படின்ற இஷ்யூவை அவங்க வீடியோ எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. ஓகே சார், அதை கொடுங்க, என்னன்றதை பார்த்து கரெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். ஸோ இது திருப்பி இந்த மாதிரி வச்சுட்டு டைனிங் டேபிள் சென்டரில் வைக்கிறது. ஸோ அது இந்த மாதிரி ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகலை, ஸ்டக் ஆகுது. அவங்க வெளியில் வாங்கியிருந்தாங்க. ஸோ பட் இது வுட்டு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் வுட்டு. ஸோ அது கடையில் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் இருந்து, ஸோ இந்த ஃபிக்ஸிங்கை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு என்ன இஷ்யூன்னு அனலைஸ் பண்ணோம். இந்த ரவுண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் கேப் இருக்குது, ஒரு பக்கம் கேப் இல்லை. ஸோ இந்த மாதிரி வர்றதுனால அது வந்து ஸ்டக் ஆகி ஓடுது. ஸோ இப்போ நம்ம இந்த டேர்ன் டேபிள் மெக்கானிசமை மட்டும், இந்த யூனிட்டை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா அது ஓகே ஃபைன் ஆகிடும். பட் அவங்களோட பேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. ஸோ இந்த டேர்ன் டேபிள் பீஸ் அவங்க இந்த டைனிங் டேபிள் நம்ம ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் செஞ்சு கொடுத்தோம். இதோட சென்டரில் அவங்க வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங் வாங்கி அந்த ஃபிட்டிங்கை இந்த வுட்டோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுற்றினோன்னா ஸ்மூத்தாக சுற்றுற மாதிரி செட் பண்ணிவிட்டு அவங்க கேட்ட மாதிரி கலர்லேயே வார்னிஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கு புதுசாக ஒரு ஃபிக்ஸிங் கொடுத்து பேஸ் வச்சு ப்ராப்பராக பண்ணிட்டோம். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் தான், அதுவுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கஸ்டமர் கொடுத்த அதே பீஸில் அவங்க கேட்ட மாதிரி வார்னிஷ் கலர் அடித்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. ஸோ பேக் பண்ணி அவங்களுக்கு நம்ம கீழே வந்து இந்த மாதிரி 2 பீஸ் வச்சுருந்தோம். நடுவில் அந்த பால் பியரிங் ஓடும் உங்களுக்கு. ஸோ கஸ்டமருக்கு அவங்களோட ஓல்டு பீஸில் உள்ள அந்த பீஸ் ப்ளஸ் இந்த நியூ பீஸை பக்காவாக பேக் பண்ணி அவங்களுக்கு அமுச்சு வச்சுட்டோம். ஸோ இதே மாதிரி கஸ்டம் மேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எனி ஃபர்னிச்சர் ரிலேட்டட்ஸாக இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரில். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணுன்னாலும் எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.